மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிறந்தநாள் இன்றைக்கு அம்மா அவர்களின் திருவுருவச் சிலைக்கும் புரட்சி தலைவர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மதுரை மாநகரிலே அவர்களுக்கு மரியாதை செய்து விட்டு செல்கிறோம். கேளுங்க, வேற ஏதாவது கேளுங்க. சசிகலா மேடம் வந்து நம்ம ராமநாதபுரத்துல பொதுக்குழு கூட்டம் வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஒன்றிணைந்த நீங்க எல்லாருமே நீங்க கூட்டு பறவைகள் போல பிரிச்சு கிடக்குறீங்க. அப்படியா? வந்துட்டாரு. எங்க காணுவேன்னு பார்த்தா அவர நாரதர் மாதிரி சில பேருக்கு மதுரையில் ஒருத்தர் இருப்பாரு. வந்துட்டாரா? அதாவது இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில அம்மாவின் தொண்டர்கள் 99.9% ஓர் அணியில் திரண்டு இருக்கிறோம். தீய சக்தி திமுகவின் இந்த மக்கள் விரோத ஆட்சியை முறியடிக்க அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு இருக்கிறோம். யாரோ ஒரு சில பேர் ஒதுங்கி இருப்பவர்கள் அல்லது விலகி இருப்பவர்கள் அவர்கள் சீப்பை ஒழிப்பதால் கல்யாணத்தை நிறுத்திவிட முடியாது என்பதை உணர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஏற்றிருக்கின்ற கூட்டணியில என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டில் ஆட்சி அமைவதற்கு அவர்கள் அனைவரும் உறுதியாக எங்கள் பக்கம் வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். வேற மனதோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை ஆக்குவதில்லை. அண்ணாமலை டிவி போன்றவர்களுக்கெல்லாம் வந்து விருப்பமே கிடையாது. நாடகன்ற மாதிரியான சில தொடர்கள் பேசுறாங்க. அப்படியா? யாரோ சிலர் பேசுவதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். நான் தான் இப்ப திரும்ப சொன்னேன்ல, 99.9% அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியிலே என்டிஏ கூட்டணியில இணைந்திருக்கிறோம். உறுதியாக இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு இணைந்திருக்கிறோம். எங்கள் இலக்கிலே வெற்றி பெறுவோம் என்பதுதான் இந்த நேரத்தில் அம்மா அவர்கள் பிறந்தநாள் அன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற நல்ல செய்தியாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவடைந்திருக்கிறது. இங்கு கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சில பேர் எதிர்பார்த்தார்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 8-9 ஆண்டுகளாக பிரிந்து கிடந்தார்களே, அவர்கள் எப்படி ஒன்றிணைவார்கள் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்க வேண்டும், என்டிஏ கூட்டணி தலைமையில் அமைக்க வேண்டும் என்பதற்காக முழு மனதோடு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரியிலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னொன்றே சொல்றேன், அன்றைக்கு நான் கும்பகோணத்தில் பேசுறப்ப என்ன பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், சசிகலா ஓபிஎஸ் இருவரும் பாஜக கூட்டணிக்கு வருவார்கள் என டிடிவி தினகரன் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.